வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்க ஒரு பாலிவுட் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு இக்கா அப்படின்றது. சூப்பரா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பொலிட்டீஷியனோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை சாவடிச்சு ரோட்ல போட்டு போறான். சோ இது ஒரு பெரிய கேஸா மாறுது. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவனோட அப்பா இருக்காருல்ல, நீ இந்த கேஸை எடுத்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவன் தப்பு பண்ணக்கூடியவன் தான், அவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோவோட சூழ்நிலை காரணமா அந்த கேஸை எடுக்கிறாரு. அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்து அவனை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய பப்பை காட்டுறாங்க. இந்த பப்ல ஷௌரியா அப்படின்ற ஒரு நபர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் பெரிய பொலிட்டீஷியனோட பையன் போல. இவர் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க பேரு சோமா அப்படின்றது. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒன்னா டிராவல் பண்ணலான்ற மாதிரி கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, காரை விட்டு வெளியே வந்து பொத்துன்னு விழுறாங்க. பக்கத்துலயே ஒரு பெரியவர் டீ எல்லாம் வித்துட்டு இருப்பாரு. அவருமே அந்த பொண்ணு பொத்துன்னு காரை விட்டு வெளியே விழுறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. விழுந்த பொண்ணுக்கு உயிர் இல்ல போல, கழுத்துல அடிப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு டெட் பாடியா இருக்காங்க. அதை பாக்குற இந்த பெரியவருமே ஷாக் ஆயிடுறாரு. இந்த பெரியவர் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிடுவாருன்னு பார்த்தா சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்கதான் இக்கியான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க பேரு அவந்திகா அப்படின்றது. அவந்திகா பொண்ணோட ஒரு ரேஸ பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அங்க ஸ்விம்மிங் போட்டி நடக்குது போல. இப்போ பொண்ணுமே செம்ம வேகமா போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பொண்ணோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பொண்ணு மயங்க ஆரம்பிக்கிறா. இத பாக்குற அவந்திகாக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ ஆளுங்களாம் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த பொண்ணை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவர் பெரிய லாயரா இருப்பாரு. ஒரு லா ஃபார்ம்ல தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக வந்திருக்காரு போல. எல்லாரும் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணோட கண்டிஷனை பத்தி தெரிய வருது. இவருமே வந்த வேலையை முடிச்சுட்டு வேகமா பொண்ணை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்ப நார்மலா தான் இருக்காங்க. அடிக்கடி பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது போல. இப்பதான் பேரண்ட்ஸ்க்கு தெளிவா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை சாதாரணமா விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. டாக்டரை பொறுத்த வரைக்கும் செக்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட பிளட் சாம்பிளும் எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்றாரு. நம்மளதெல்லாம் எதுக்காக கேட்கிறாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே தானேன்னு கேட்கும் போது ஓகே தான், இருந்தாலும் செக் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பொண்ணுக்கு மூக்குல இருந்து இவ்வளவு ரத்தம் வந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. பொண்ணு நார்மலா இருக்கா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. அதாவது ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அவரை பார்க்கறதுக்கு சீக்கிரமா நீங்க போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவர் ஏன் திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட்லாம் வருது. ஆக்சுவலா சௌரியாவோட அப்பா தான் இவரை கூப்பிட்டுருப்பாரு. சௌரியா இப்போ ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காரு போல. சோமான்ற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்கல்ல, சௌரியா தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேஸ் அவர் பக்கம் திரும்பி இருக்கும். சோ அப்பா வந்து இவரை பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இவருக்கு சுத்தமா இந்த கேஸை எடுக்கிறதுல விருப்பமே கிடையாது. இதை பத்திலாம் பக்கத்துல இருக்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த சோமா பொண்ணு இறந்து போல சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அரசு தரப்பு லாயர் இருக்கார்ல, கண்டிப்பா சௌரியா தான் இதை பண்ணிருக்கான், நான் இதை ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இந்த பேட்டி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த சௌரியாவோட அப்பா கூட சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சௌரியாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல நல்ல பேர் இருக்கும். என் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அவன் இந்த தப்ப பண்ணலன்னு சொல்றான். நீ தான் என் பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஆனா ஹீரோக்கு சௌரியாவை சுத்தமா பிடிக்காது. ஏற்கனவே இவங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து எல்லாம் இருக்கு போல. ஹீரோ என்னால இந்த கேஸை எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சௌரியாவும் கோவப்பட்டு ஹீரோவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப கூட அப்பா இருக்கார்ல, எனக்காக நீ ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவருமே அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரு ஒரு லா ஃபார்ம்ல வேலை பார்க்கறாருல, அங்க இருக்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நீ இந்த கேஸை எடுத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இந்த கேஸை என்னால எடுக்க முடியாது, சௌரியா பண்ணிருக்க கூடிய ஆளுதான்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பெரிய அரசு தரப்பு லாயர் கண்டிப்பா சௌரியாக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து
போயிடுறாரு. சோ வேற ஒருத்தங்க கிட்ட தான் இந்த கேஸ் போக போகுதுன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஸ்ட்ராங்கானவரு, இவர் இருந்தா சௌரியாக்கு தண்டனை கிடைச்சிருக்கும், இப்ப யார்கிட்ட போக போதோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. யார்கிட்ட போயிருக்குன்னா மதுரான்ற ஒருத்தங்க கிட்ட தான் போயிருக்கு. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு கோவிட்ல வேலை போயிருக்கும், இப்போ வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கு. இவங்களோட சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு பெரிய கேஸ் கிடைச்சிருக்கான்ற மாதிரி மதுரா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா டாக்டர் செக் பண்ணி பார்த்தாரு பாத்தீங்களா, பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா போன் மேரோன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பொண்ணை சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அப்பாவோட ஸ்டெம் செல் எடுத்து பொண்ணுக்கு வந்து ஃபீட் பண்ணோம் போல, அதை பண்ணா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க அப்பா இல்லன்றது தெரிய வருது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நீங்க அப்பா இல்லன்றது எனக்கு தெரிய வருது, இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் அப்பா இல்லன்றது இவருக்கு நல்லா தெரியும் போல, பக்கத்துல இருக்க ஒய்ஃபை பாக்குறாரு. ஒய்ஃபுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது சௌரியாவோட குழந்தையா இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி சௌரியாவும் இவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, அதனால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம இவர் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப சௌரியா கிட்ட கேட்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, பொண்ணுக்காக கேட்கலான்ற மாதிரி சௌரியா கிட்ட பேசுறதுக்காக வராது. நீ என்னோட கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, நான் மட்டும் எதுக்காக உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒருவேளை இந்த கேஸை நீ எடுத்துக்கிட்டு என்ன காப்பாத்தினா உனக்காக இந்த விஷயத்த பண்றன்ற மாதிரி சொல்றான். அவ உன்னோட பொண்ணு மாதிரியும் தான், தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவனை வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அவன் கிட்ட இருந்து சாம்பிள் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. அது மேட்ச்ன்ற மாதிரியும் வந்துருது. அவனுக்காக ஆஜராக கூடாதுன்ற மாதிரி ஹீரோ நினைச்சார்ல, இப்ப வேற வழி இல்ல, பொண்ணை காப்பாத்தணும்னா அவனுக்காக ஆஜராகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவ்வளவு நாள் அவனை வீட்டுல விட்டு வச்சாங்கல்ல, இப்ப கஸ்டடியில எடுத்து கூட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இப்ப மதுரா இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸுங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கான தண்டனையை வாங்கி தரணும், அவன் தான்றது கன்ஃபார்மா தெரியுமா, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பேசி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரோட டீம் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவும் எப்படியாவது இவனை காப்பாத்தி ஆகணும், என்னெல்லாம் அவங்க எவிடன்ஸ் வச்சிருக்காங்க, அதை எப்படிலாம் நம்ம உடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை எதை பத்தியுமே சௌரியா கவலையே பட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் கஸ்டடியில இருக்கான்ல, அங்கேயே உட்காந்து கேம்லாம் விளையாடிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கா இருக்கும். அந்த மதுரா லேடி இருக்காங்கல்ல, கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. சாரி ஜட்ஜ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, டிராபிக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க டிராபிக் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஜட்ஜுமே கோவப்படுறாரு. சரி கேஸை விசாரிக்கலாம், நீங்க முதல்ல யாரை கூப்பிட போறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நான் ஃபர்ஸ்டே சௌரியா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஸ்ட்ரெயிட்டா அவனே வர வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மதுரா யோசிக்கிறாங்க. ஏதோ ஹீரோ பிளான் பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சௌரியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சௌரியா கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது சௌரியா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கிளப்ல வச்சு அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ரெண்டு பேருமே காருக்கு வந்தோன்னே கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல போல, என்னை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் சாரி கேட்டு அவளை வீட்டுல டிராப் பண்ணிருக்கணும், ஆனா நான் கிளம்பிட்டேன், பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நடந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரு கௌரி அப்படின்றது. அவங்களுமே ஹஸ்பண்ட் அப்பா அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரான்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க இந்த மதுரா இருக்காங்கல்ல, நம்ம சில கேள்வி கேட்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ரீசெண்டா உங்க காரை வாஷ் பண்ணிருக்கீங்க, எதுக்காக பண்ணீங்க, அதுல பிளட் கரை ஏதாவது இருக்கும்ன்றதுக்காக பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இந்த சௌரியா என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணிடுவேன், அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணேன், மற்றபடி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மதுராக்கு கேட்கறதுக்கு பெருசா கேள்வி இல்ல, ஏன்னா இதுக்கு ப்ரிப்பரே ஆயிருக்க மாட்டாங்க. திடீர்னு இவரே வர வச்சதுனால இவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்கிட்ட மேற்கொண்டு எந்த ஒரு கேள்வியும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சௌரியா தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்னு முடிவே எடுத்துறாங்க. இப்ப சௌரியாக்கு எதிராக பொம்மையெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சௌரியாக்கு வாதாடுறதுனால ஹீரோவியன் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்படி வாதாடுறது சரியா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவர் பதில் சொல்லாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு ஹீரோவியும் எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்கல்ல. இப்ப பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்றாங்கன்னா, உன் அப்பாவை எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை மெசேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு அடிச்சிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு வீட்டுல கேட்கும்போது பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாதுமா, தப்பு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அப்பா சமாதானப்படுத்துறாரு. இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே பொண்ணோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இவங்களுமே பதறி போயிடுறாங்க. பொண்ணுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இன்னும் அவனோட ஸ்டெம் செல்ல தராம தான் இருக்கான், என்னை காப்பாத்தினாதான் தருவன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவனை எப்படியாவது
எப்படியாவது காப்பாத்தணும், அப்பதான் நம்ம பொண்ணை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப மதுரா இருக்காங்கல்ல, என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐ விட்னஸை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கே டீ விக்கிற ஒரு நபர் பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் எப்பவுமே போல டீ வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அப்பதான் கார்ல இருந்து தள்ளி விட்டதை நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல இவர் தான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி மதுரா கேக்குறாங்க. ஆமா மேடம், இவர் தான் இருந்தாருன்ற மாதிரி இவருமே அங்க இருக்க சௌரியாவை அடையாளம் காட்டுறாரு. இந்த பாயிண்ட் எப்படி ஹீரோ உடைக்க போறான் அப்படின்ற மாதிரி சௌரியா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இவர் காரை தான் பாத்தீங்களான்னு போது அந்த பெரியவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி இந்த காரான்ற மாதிரி ஒரு 4-5 காரோட போட்டோவை காட்டுறாரு. ஏறவரைய பார்க்க எல்லா காரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவருமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. காஸ்ட்லியான ஒரு கருப்பு கலர் காரை பார்த்திருக்கீங்க, அவ்வளவுதான், என்ன கார்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படிதானு கேட்கும் போது இந்த பெரியவரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்ததா ஹீரோ ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அது என்னன்னா, சௌரியா தான் இதை பண்ணதா நீங்க நினைக்கிறீங்கல்ல, எப்படி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு 10 பேரோட போட்டோவை காமிச்சாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு சௌரியா போட்டோவை மட்டும் தான் காமிக்கவே செஞ்சாங்கன்னு இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, அவர் போட்டோவை காமிச்சோன்னா நீங்களும் ஆமான்ட்டீங்க அப்படிதானன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவரை மாட்ட வைக்கிறதுக்காக வேற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கும் போது இவர் கம்ப்ளைண்ட் வந்திருக்க மாட்டாரு, வேற யாரோ ஒருத்தர் தான் பார்த்து கம்ப்ளைண்ட் வந்திருப்பாங்க. நீங்க எதுக்காக ஓடிட்டீங்கன்னு கேட்கும் போது சட்டுன்னு எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால ஓடிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நியாயப்படி பார்த்தா உங்களுக்கே தண்டனை கிடைக்கும், எப்படி நீங்க அப்படி விட்டுட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி இவரை மாட்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த பெரியவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல பயம் வந்துருது. நான் எதையுமே சரியா பார்க்கல, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹீரோ செம்மையா பயப்பட வச்சு சாட்சியை கலஸ்டாரு அப்படின்றது மதுராக்கு புரியுது. இப்ப மதுராவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்ன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் அங்க இருக்க ஒரு கிண்ணத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா விரல விட்டு அடியில இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த பையன் பண்றதை பார்க்கும்போது மதுராக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது போல. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ டாக்டர் கிட்ட பேசுறாரு. டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவனை காப்பாத்தினாதான் அவன் தருவான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு அந்த சோமாவோட எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டேன். அந்த சோமாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி தராங்க. ஒருத்தரோட பர்சனலை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தயக்கமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வாங்கிக்கிறாரு, பொண்ணை காப்பாத்துறதுக்காக வாங்கிக்கிறாரு. அந்த சோமாவோட முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் பேரு கிருஷ்ணா அப்படின்றது. அந்த கிருஷ்ணாவை பத்தி அவர் பேச போறது அம்மாக்கு தெரிய வந்துருது. வேணா சார், என் பொண்ணோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க கோர்ட்ல வச்சு பேசாதீங்க, என் பொண்ணோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சோமாவோட அம்மா கேக்குறாங்க. இவருக்குமே பண்றதுல துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனா பண்ணாதானே கேஸை உடைக்க முடியும், அதுக்காக சாரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கிருஷ்ணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா என்ன சொல்றான்னா, அந்த சோமா நல்ல பொண்ணு இல்ல, தப்பான பொண்ணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் அவங்களை திட்டுற மாதிரிலாம் நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஒருவேளை நீ தான் அந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன், நான்லாம் அப்படி பண்ணல சார், அவளை பொறுத்த வரைக்கும் கோல்ட் டிக்கர் மாதிரி பணக்காரங்களை பார்த்தாலே பின்னாடி போயிடுவா, அந்த மாதிரி தான் சௌரியா பின்னாடி போயிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசுறான். இதை கேட்கிற ஹீரோக்கே கோவம் வருது. ஒரு பொண்ணை பத்தி அப்படி பேசாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஹீரோக்கே கோவம் வருதுன்னா அம்மாக்கு எவ்வளவு கோவம் வரும். அம்மாவும் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை தான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணே கொஞ்சம் சரியில்லாத பொண்ணுன்ற மாதிரி இப்ப வந்துருது இல்ல, அதனால சௌரியா பக்கம் இந்த கேஸ் திரும்ப ஆரம்பிக்குது. நம்ம பக்கத்துல இருந்து கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படின்றது அந்த அம்மாக்கும் தெரியுது. அதே சமயம் அந்த லாயரான மதுராக்கும் தெரியுது. கவலைப்படாதீங்க, எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மதுரா சொல்றாங்க. ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணோட பேரு கோர்ட்ல வச்சு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ பண்ணது ஹீரோக்கே தப்புன்றது தெரியுது. நீ என்கிட்ட அதை தந்திருக்க கூடாது, நீ தந்திருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ணிருக்க கூடாது, தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிருச்சு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு விடுங்க நம்ம பொண்ணுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மதுரா போலீஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்கல்ல, மேடம் நீங்க நினைச்சது சரியா போயிருச்சு மேடம், இது போதும் மேடம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கையா பேசுறாரு. மதுராவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. மதுரா என்ன பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா அவர் காரை நல்லா கிளீன் பண்ணார்ல, ஆனா காரோட கீழே ஒரு வேளை பிளட் பட்டு அந்த கீயை உள்ள நுழைச்சு உள்ள கூட பிளட் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் யோசிச்சு அந்த இடத்தை செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணதுல உள்ள சோமாவோட பிளட் கிடைச்சிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. சோ இவர் அட்டாக் பண்ணியிருந்தா தானே அந்த இடத்துக்குள்ள பிளட் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. உள்ள இருந்தது சோமாவோட பிளட் தான்ற மாதிரி ஒருத்தர் கன்ஃபார்மா பண்ணிடுறாரு. இதை தாண்டி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா பக்கம் கேஸை திருப்பி விட்டார்ல, அதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த சமயம் கிருஷ்ணா வேற ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல்லாம் போட்டுட்டு
வந்திருப்பாரு, அவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லன்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. காரோட கீ ஹோல்ல எப்படி பிளட் வந்தது அப்படின்றத ஹீரோ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோவும் என்கிட்ட இப்ப கேள்விக்கான பதில் இல்ல, எனக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கேக்குறாரு. ஜட்ஜுமே அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ நேரா இந்த சௌரியாவை பாக்குறதுக்காக வராரு. நீ இந்த விஷயத்த பண்ணலன்னு சொன்ன, ஆனா நீ தாண்டா இதை பண்ணிருக்க, அப்புறம் எப்படிடா பிளட் வந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கார்ல வச்சே கொஞ்சம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது, அப்பயே கீழே கொஞ்சம் பிளட் பட்டுருச்சு, அப்படி நான் அந்த கீயை யூஸ் பண்ணதுனால தான் உள்ளியும் பிளட் போயிருக்கு, மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். ஆனா ஹீரோ நம்பாம இவனை போட்டு அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. நான் ஏற்கனவே உண்மையை சொல்லிட்டேன், என்ன காப்பாத்துனா உன் பொண்ணு பொழைப்பா, இல்லனா அவ செத்து போயிடுவா, பாத்துக்கோ, இதுக்கப்புறம் நீ இந்த கேஸையே ஹேண்டில் பண்ண தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறான். திரும்பி பொண்ணோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போகுது. இவன் வேற இதுக்கப்புறம் நீ கேஸ்ல இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டானே, என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு வேற ஆளா அவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான் போல. அதே சமயம் சோமாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போகுது. டாக்டர்ஸ்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. சோமாவோட உயிர் போயிருது. இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்த கேஸ் இப்ப கொலை கேஸாவே மாறிடுது. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சோமாவோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம பொண்ணு செத்தே போயிட்டா, ஆனா தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்குமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ விட்டு கேஸும் போயிருச்சுல, ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க வைஃப் என்ன பண்றாங்கன்னா, சௌரியா கிட்ட நம்ம பேசலான்ற மாதிரி சௌரியாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக் ஆச்சுன்னு தெரியுது. ஆக்சுவலா இவங்க பிரெக்னன்ட் ஆனோன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சௌரியா கிட்ட கேட்டிருப்பாங்க. இல்ல கல்யாணத்துக்குலாம் நான் இன்னும் ரெடி ஆகல, ஒரு 10 வருஷம் போகட்டும், கருவை கலைச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே சமயம் இவங்களுக்கு அர்ஜுன் கூட, அதாவது நம்ம ஹீரோ கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நீ வெளியே வரணும்னா என் ஹஸ்பண்டால மட்டும் தான் உதவி பண்ண முடியும், அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ, வேற எதுவும் உன்கிட்ட சொல்ல நான் விரும்பலன்னு கிளம்பிடுறாங்க. அதனால அவனுமே திரும்பி ஹீரோவிய வச்சுக்கலாம்னு நினைக்கிறான். நீயே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயே தந்துடுறான். அந்த சௌரியாவோட அப்பாவும் ஒன்னால் தான்டா நான் அசிங்கப்படுறேன், ஹீரோ இந்த கேஸை இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. நீ தான் எப்படியாவது என் பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவனா அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. அர்ஜுனும் பாத்துக்கிறேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப அர்ஜுன் வேற ஒரு லேடியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவங்களுமே அனலைஸ் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீ ஹோல்ல இருக்க பிளட்டை வச்சுலாம் வந்து கன்ஃபார்மே பண்ண முடியாது, ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நிறைய பிளட் தேவை, அவ்வளோண்டு பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி எப்படி கரெக்டா ரிசல்ட் வரும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, இங்க மட்டும் இல்ல எந்த ஒரு பகுதியிலையும் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க, அதெல்லாம் வேலிடான ப்ரூஃபா எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. சோ ஜட்ஜுமே ஆமா அவ்வளோண்டு பிளட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இருந்த ஒரு துருப்பு சீட்டும் போயிருச்சுன்ற மாதிரி சோமாவோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி மதுரா சொல்றாங்க. இப்ப மதுரா இருக்காங்கல்ல, அந்த சம்பவம் நடக்கும்போது சுத்தி நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த நபரை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. அப்போ ஒரு நபர் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி அவரே வராரு. சரி இவரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல திடீர்னு அசோக்னு ஒருத்தரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி திடீர்னு கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க, முதல்ல அவர் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் இருக்காருல, மதுராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்ப மதுராவும் அசோக்க வர வச்சிடுறாங்க. அசோக் நடந்த விஷயத்தை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி அசோக் கிட்ட நடந்த விஷயத்தை கேக்குறாங்க. இந்த அசோக் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. சௌரியா போன்ல யார்கிட்டயோ பதட்டமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்துல தான் அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கும். அவர் தான் பாடியை போட்டுட்டு போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அசோக் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த அசோக்க மடக்குறாரு. அது என்னன்னா சௌரியாவோட போன் அவர்கிட்டயே இல்ல, ஏன்னா அவர் கிளப்லயே போனை விட்டு போயிருக்காரு, அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மதுரா என்ன சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட ஏன் ஒரு போன் இருக்கணும், அவர் 2-3 போன் கூட வச்சிருக்கலாம், அதுல இருக்க வேற ஒரு போன்ல இருந்து கூட கால் பண்ணிருக்கலாம், ஒரு போன் மட்டும் கிளப்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவால பெருசா இந்த பாயிண்ட உடைக்கவே முடியல. எப்படா இந்த பாயிண்ட உடைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சௌரியாக்கு அசிஸ்டன்ட் தான் சாப்பாடை எடுத்துட்டு வருவான். இன்னைக்கு கௌரி மேடம் சாப்பாடு தரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். அவ பேரு கௌரி இல்லடா கௌரி அப்படின்ற மாதிரி இவர் தெளிவா சொல்றாரு. அவனுமே சரின்ற மாதிரி கிளம்பிடுறான். அந்த அசோக் சொல்றது உண்மையா, நீ அந்த பகுதியில தான் இருந்தியான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல இல்ல அந்த சமயம்லாம் நான் வீட்டுக்கே போயிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். இதை நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அதாவது அசோக் வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு.
அவன் வீட்டுல இருந்ததா சொல்றான்ல, சரி அவனோட ஒய்ஃப் கௌரி கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி இவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆக்சுவலா கௌரிய பொறுத்த வரைக்கும் சௌரியா பண்ணக்கூடிய ஆளுதான், அது உனக்கும் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் தெரியும், ஆனா இந்த விஷயத்த அவன் பண்ணலன்னு சொல்றான்ல, அவனை காப்பாத்துறது தான் என்னோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்ப பாரு சௌரியா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த நாள் கூட கொஞ்சம் பதட்டமா தான் வீட்டுக்கு வந்தான், என்ன போட்டு டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டைம் என்னன்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எனக்கு டைம் தெரியல, இவன் டார்ச்சர் பண்ணதுனால நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கால் எல்லாம் கட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப போலீஸ்க்கு கால் போச்சான்னு கேட்கும்போது போச்சுன்னு சொல்றாங்க. இது மூலியமா ஏதாவது பண்ண முடியுமான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு மதுராவை காட்டுறாங்க. மதுராவோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருந்தது பாத்தீங்களா, இப்ப சௌரியாவோட அப்பா கம்பெனில வேலை கிடைக்குது போல. சோ இத வந்து பெருமையா சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க என்ன வேலை பேச முடியாம டைரக்டா உங்களை வேலை பேசுறதுக்காக இப்படி பண்றாங்க, இந்த ஆஃபரை எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல கண்டிப்பா இந்த ஆஃபரை நான் எடுத்துக்க தான் போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மதுரா கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. சரி கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிட்டு போலான்ற மாதிரி மதுரா யோசிக்கிறாங்க. ஒரு லாயரா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஆனா சௌரியாக்காக நீங்க வாதாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குற்றவாளி யாருன்றதை முன்கூட்டியே முடிவு பண்ண முடியாதுல்ல, அதனால கேஸ் போற விதத்துல போகட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவரை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாரு. போறவரு போனை விட்டுட்டு போயிடுறாரு. அந்த போன்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன மெசேஜ் வருதுன்னா, கௌரியோட சப்போர்ட்டே நமக்கு இல்லன்ற மாதிரி மெசேஜ் வருது. ஏன்னா கௌரியை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு எதிராக தான் ஸ்டேட்மெண்ட் தருவேன், அவனுக்கு சப்போர்ட்டிவா ஸ்டேட்மெண்ட் தரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கௌரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன, சாட்சி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி மதுரா யோசிக்கிறாங்க. இப்ப மதுரா இருக்காங்கல்ல, புதுசா ஒரு சாட்சியை நான் வர வைக்க போறேன், இது ரொம்பவே முக்கியமான சாட்சி, கௌரி மேடத்தை வர வைக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுது. எது கௌரி வர போறாளா, அவ ஹஸ்பண்ட் மேல கோவமா இருக்கிறதுனால மாட்டி விட்டுருவாளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மதுரா இருக்காங்கல்ல, சௌரியாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, சௌரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லவனே கிடையாது, என் ஹஸ்பண்டா இருக்கலாம் ஆனா அவன் நல்லவன் கிடையாது, அந்த பொண்ணு கிட்ட அவன் எல்லை மீறி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அவ தடுத்ததுனால அவளை சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சௌரியா அமைதியா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த நாள் அவர் லேட்டா தானே வந்தாருன்ற மாதிரி மதுரா கேக்குறாங்க. ஆமா அவர் லேட்டா தான் வந்தாருன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் போய் சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் சீக்கிரமா வந்து இவங்கள போட்டு அடிச்சு இவங்க போலீஸ்க்கே கால் பண்ற நிலைமைக்கு போயிருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் லேட்டா தான் வந்தாரு, அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சௌரியாவை சும்மா விடாதீங்க, தண்டனை வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மதுரா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இப்ப இவரோட பாயிண்ட வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா, சௌரியா அன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருப்பாரு, அவங்க கூட சண்டைலாம் போட்டிருப்பாரு. அந்த சண்டையில இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க, அந்த டைமை பார்த்தா தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட பேசுறாரு. அப்படியா, அதை ப்ரூவ் பண்றதுக்கு யாரை வர வைக்கணுமோ வர வச்சுக்கோங்கன்னு ஜட்ஜி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு போலீஸை வர வச்சிடுறாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருப்பாங்கல்ல, அந்த போலீஸை வர வச்சிடுறாரு. சரி உங்களுக்கு எந்த டைம் சார் போன் வந்தது, போன்ல ஒய்ஃப் பேசும்போது பக்கத்துல ஹஸ்பண்ட் இருந்தாரான்னு கேட்கும்போது, ஆமா சார் ஹஸ்பண்டும் பக்கத்துல இருந்தாரு, யாருக்கு கால் பண்ற, கட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொன்னாரு சார், எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னும் போது எக்ஸாக்ட்டா அந்த கால் எப்ப வந்திருக்குன்றதை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கொலை பண்ணிருப்பாருன்ற மாதிரி இந்த இடத்துல கேள்விலாம் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவர் லேட்டா தான் வந்தாருன்னு பொய் சொன்னாங்கல்ல, அது பொய்ன்றது தெரிஞ்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மதுராவும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக அந்த ஒய்ஃப் பொய் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக நீ பொய் சொன்ன அப்படின்ற மாதிரி நேரடியா அந்த ஒய்ஃப் கிட்டயே கேக்குறாரு. என் புருஷன் தப்பானவன், இந்த கேஸ்ல அவன் தப்பு பண்ணலனாலும் என் விஷயத்துல அவன் தினமும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் தப்பு, உங்க விஷயத்துல அவர் தப்பு பண்ணா அதுக்கு வேற ஒரு கேஸ் தான் பாத்துக்கணும், நீங்க இந்த கேஸ்ல மாட்டி விட நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஒய்ஃபும் மன்னிப்பு கேக்குறாங்க. மதுரா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை ஒய்ஃபை வச்சு நம்ம ஹீரோவே ஒரு ப்ளே பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சோமான்ற பொண்ணு 10 to 11 தான் அட்டாக் செய்யப்பட்டிருக்கா. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்காருன்றது ஒய்ஃப் மூலியமா ப்ரூவ் ஆகுது இல்ல. அப்ப சௌரியா இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. வேற யாரோ சௌரியா போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. அது யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி ஜட்ஜி சொல்றாரு. சௌரியா குற்றவாளி இல்லைன்னு இந்த கோர்ட் முடிவு பண்ணுது, அவரை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சௌரியாவும் தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃப் ரொம்ப திட்டுற மாதிரிலாம் பேசினாங்கல்ல, நான் உன்னை நிறைய சீட் பண்ணிருக்கேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியே இவர் எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சமாதானமான மாதிரி கார்ல சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து மதுரா பேசுறதுக்காக வராங்க.
என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்க வந்தது தற்செயல் கிடையாது. அதே மாதிரி சிலரை பார்த்து பேசுறதுக்காக தள்ளி போனீங்கல்ல, அதுவும் தற்செயல் கிடையாது. எல்லாமே பிளான் தானே சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் பிளானுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. வேணும்ட்டே உங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. இவர் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கௌரி மேடம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி வேணும்ட்டே மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பாரு. அப்ப கௌரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா நமக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கௌரியை நம்ம எடுத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்க எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஹீரோவோட பிளானா இருக்கும். வேணும்ட்டே கௌரியை என்ன யூஸ் பண்ண வச்சிருக்கீங்க. அவ புருஷனுக்கு எதிரா இருக்க மாதிரி என்கிட்ட காமிச்சுக்கிட்டா, ஆனா புருஷனுக்கு சப்போர்ட்டிவா தான் இந்த விஷயத்தை அவ பண்ணிருக்கா. எனக்கு இப்பதான் சார் எல்லாமே புரியுது. ஆனா உங்களுக்குமே ஒரு பொண்ணு இருக்கா, அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. படுத்தா எப்படி சார் உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரிலாம் இவரை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசிட்டு கிளம்பி போறாங்க. இவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப சௌரியாவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி இல்லன்ற மாதிரி வெளியே வந்துட்டான்ல, இவங்களுக்கு வேண்டியதை பண்ணி தந்துடலான்ற மாதிரி அந்த விஷயத்த பண்ணி தந்துடுறான். அது மூலியமா பொண்ணை காப்பாத்திடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு பண்றதுக்கு வேற ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா சௌரியா இருக்கான் பாத்தீங்களா, வெளியே வந்ததுக்காக வேண்டிய எல்லாருக்குமே பார்ட்டி மாதிரி தந்திருப்பான். ஹீரோவையும் கூப்பிட்டுருப்பான். ஹீரோ வரும்போது தான் அந்த இடத்துல கௌரியும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இவர்கிட்ட சண்டைன்ற மாதிரிலாம் நடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப ஹீரோ கிட்ட சௌரியா வந்து சகஜமா பேசிட்டு இருக்கான். என்ன காப்பாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ இதை பண்ணிருப்பேன்னு எனக்கு டவுட் இருந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நான் பண்ணனா, நானும் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இப்பயுமே அவன் நடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நடிக்காத, நீ எப்படி பண்ணன்னு கூட நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த பொண்ணை பேசி காருக்கு கூட்டு போயிருப்பான். இவன் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃபோர்ஸ் பண்றான். அந்த பொண்ணை அடிக்கும் போது இவனுமே கோவத்துல கீயை வச்சு கழுத்துல குத்திடுறான். அதுல அவங்க இறந்து போயிடுறாங்க. ஐயோ இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவனுமே ரொம்ப பதட்டப்படுறான். சரி காரை விட்டு முதல்ல தள்ளிடலான்ற மாதிரி காரை விட்டு வெளியே தள்ளிடுறான். ஐயோ கொலை பண்ணிட்டோம், நாளை பின்ன பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே வேகமா கிளப்புக்கு போய் போனை வச்சிருப்பான். அதாவது கிளப்லயே நான் போனை விட்டுட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இப்படி வச்சிருப்பான். இதை தாண்டி வந்து இவன் திரும்பி அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க பிச்சைக்காரர் ஒருத்தர் கிட்ட போன் எல்லாம் கேட்டு வாங்கி பேசியிருப்பான். இந்த விஷயத்தை தான் அசோக்ன்ற நபர் மாடியில இருந்து கவனிச்சிருப்பாரு. இந்த சௌரியா பிச்சைக்காரன் கிட்ட இருந்து போனை வாங்கி அவசர அவசரமா யாருக்கோ கால் பண்றாருல, யாருக்கு கால் பண்றாருன்னா இவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணு, நான் பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபும் அதுக்கேத்த மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருப்பாங்க. என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், அன்னைக்கு நைட்டு கூட டார்ச்சர் பண்ணான்ற மாதிரி அவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவிய நம்ப வச்சிருப்பாங்க. நான் கூட முதல்ல நம்பிட்டேன், ஆனா அந்த ரெக்கார்டிங்கை கேட்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ரெக்கார்டிங் இவர்கிட்ட இருக்குல்ல, ரெக்கார்டிங்ல ஒரு வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. கௌரின்ற வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட அசிஸ்டன்ட் கௌரியை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவான். டே என் ஒய்ஃப் பேர் அது இல்லடா இதுன்ற மாதிரி இவர் கூட சரி பத்தி இருப்பாரு. அந்த நாள் சௌரியாவோட அசிஸ்டன்ட் தான் சௌரியா மாதிரி நடிச்சிருப்பான். அதாவது ஹஸ்பண்ட் அடிக்கிறாருன்ற மாதிரி இவங்க 100க்கு கால் பண்ணிருப்பாங்க. எதுக்கு கால் பண்ற, கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சௌரியா வாய்ஸ்ல அவன் தான் பேசியிருப்பான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் கௌரின்ற வார்த்தையை ஒழுங்கா சொல்ல தெரியாதுல்ல, தப்பா சொல்லியிருப்பான். அது மூலியமா தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. சோ நீ வீட்டுல இருந்த மாதிரி நம்ப வச்சிருக்க, ஆனா நீ வீட்டுல இல்ல, கொலை பண்ணிருக்க, எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு நாள் கோர்ட்டுக்கு அசோக் வந்தான் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பிச்சைக்காரன் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள பிச்சைக்காரன் கதையை முடிக்கணும், கதையை முடிச்சிருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இந்த சௌரியா சொல்லியிருப்பான். அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அவனை தேடி அந்த பகுதிக்கு வராரு. அவன் தப்பிச்சு ஓட பார்க்கும் போது கத்தியை வச்சு குத்தி அவன் கதையை முடிச்சிருப்பாரு. அவன் கதையை முடிச்சிட்டதா நீ நினைச்ச, ஆனா உண்மையில அவன் சாவல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி அந்த பகுதிக்கு போனாரு பாத்தீங்களா, அந்த பகுதியில விசாரிக்கும் போது ஒருத்தன் கத்தி குத்து வாங்கி விழுந்து கிடந்தான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அவனை பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். அன்னைக்கு நைட்டு சௌரியா என் போனை வாங்கி பேசினாரு, அதுக்கப்புறம் சௌரியாவோட ஆளு கத்தியால குத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தந்திருப்பான். சோ நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்க, இந்த கொலையை நீ தான் பண்ணன்றது எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ப்ரூவ் ஆகி என்ன ஆக போகுது, இதை இதோட விட்டு தேவையில்லாம இதை பெருசுப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சௌரியா சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போதே போலீஸ் டீம் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு போல. இப்ப டீமை வர சொல்லி சொல்றாரு. இப்ப டீமை சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே போலீஸ் கேட்கிற மாதிரி ஹீரோ பண்ணிருக்காரு போல. இப்ப போலீஸுங்க கிட்ட இவனுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸ் இருக்குல்ல, இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவனாலையும் எதுவுமே பண்ண முடியல, இவனுமே அரெஸ்ட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். ஐயோ ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒய்ஃப் கௌரியும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. புருஷன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் ஒய்ஃப் காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. அவங்க அவ்வளவு பண்ணியும் ஹஸ்பண்ட காப்பாத்த முடியல. ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் தப்பு பண்ணவனுக்கான தண்டனையை வாங்கி தந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிம்மதி ஆகுறாரு. இப்ப நிம்மதி பெருமூச்சு விட்டு ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.